எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 196வது வீடியோ. இந்த புக்கு ரிவ்யூவில் 46வது வீடியோ. ஓகே, இந்த ஆழ்மனசின் அற்புத சக்திகள்ங்கிற சீரீஸில் நம்ம 45 வீடியோஸ் போட்டாச்சு, பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 46வது வீடியோ. இதில் 14வது அத்தியாயத்தோட செகண்ட் ஹாஃபை நம்ம பார்த்துட்டு இந்த சாப்டரை இதோட க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகேயா? அப்போது இந்த சாப்டரோட ஹெட்டிங் என்ன, தலைப்பு என்ன? உங்கள் ஆழ்மனசும் கல்யாணத்தில் வர்ற பிரச்சனைகள், மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ், யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ். அதுதான் முந்தின வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேரிட்டல் ப்ராப்ளம்ஸில் உச்சகட்டமான ஒரு நிலை. அது என்னது? விவாகரத்து, டைவோர்ஸுங்களாம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். விவாகரத்து, விவாகம்ங்கிற அந்த பிணைப்பை துண்டிச்சு விடுறோம், ரத்து செய்கிறோம். அந்த கான்ட்ராக்ட், அந்த அக்ரிமெண்ட்டு, காலம் பூரா அவங்க கூட நான் வாழ்வேன்னு சொன்ன அக்ரிமெண்ட்டை நம்ம ரத்து செய்கிறோம், கட் பண்ணுறோம். அதுதான் விவாகரத்து. அப்போ இதில் டாக்டர் ஜோசப் மர்ஃபி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு? ஹேட் டிவைட்ஸ் அண்ட் லவ் யுனைட்ஸ். இது ஒன்றும் புது விஷயம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஹேட்னா வெறுப்பு. அந்த டைட்டில் எனக்கு அது பிடிச்சிருந்தது, அதனால் அதை டைட்டிலாக போடலான்னு பார்க்குறேன். ஹேட் டிவைட்ஸ், அதாவது ஒரு வெறுப்புங்கிறது நம்மளை அந்த பந்தத்தை, அந்த ரிலேஷன்ஷிப்பை அகலப்படுத்தும். லவ் யுனைட்ஸ், உண்மையிலே அன்புங்கிறது அந்த ரெண்டு உள்ளங்களையும் ஒன்று சேர்க்கும். ஓகேயா? அப்போது இவர் இந்த ஃபுல்லாக, இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் பேசுகிறது விவாகரத்தை பற்றி தான் பேசுகிறார். இப்போது மேரிட்டல் ப்ராப்ளம்ஸு, என்னென்ன விதமான ப்ராப்ளம்ஸுங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒன்றும் நமக்கு பட்டியல் போட வேண்டிய தேவையே இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் தான். அதுவும் இப்போல்லாம் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிட்டே தான் வருது. இந்த நியூக்ளியர் ஃபேமிலி, இந்த யங் ஏஜ்லேயே கல்யாணம் பண்ணிக்கிறது, அதாவது படிக்கும்போதே படிக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கிறது, அதாவது மன வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிறது, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, லவ் அட் ஃபஸ்ட்டு சைட்டுங்கிறது. பார்த்தோன்னே பிடிக்கும், இவன் நல்லா இருக்கான் அப்படிங்கிறது, உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. கொஞ்ச நாள் வாழும்போது இது சரிப்படாது, நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு தோணும், உடனே தூக்கி எறிஞ்சிட வேண்டியது. அந்த மாதிரி தான் இந்த காலத்தில் போகுது. இனிமேலெல்லாம் வர்ற காலத்தில் அம்மா அப்பாலாம் பார்த்து வச்சு கல்யாணம் நடத்துறதுங்கிறதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி ஆகிடும். இப்போல்லாம் ரொம்ப அப்படியெல்லாம் வர்றதில்ல. எல்லோரும் ஏன்னா இப்போ ஆம்பளைங்கள மாதிரியே பொம்பளைங்களும் நிறைய படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அப்போ அங்கேயே அவங்களால ஒரு தீர்மானம் எடுக்க முடியுது, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் நிறைய விஷயத்தில் அவசர தீர்மானங்கள் ப்ராப்ளத்தில் கொண்டு முடியுது. அப்போது முன்னே இருந்த விட, அது மட்டும் இல்லை, இந்த நியூக்ளியர் ஃபேமிலி அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரொம்ப பிரச்சனை இங்கே லைஃப்பில். நான் நேற்றுக்கு முந்தின வீடியோவிலே சொன்னேன், ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் அந்த தாம்பத்தியத்தை, அதாவது அந்த கல்யாணத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போகணுன்னா லவ் கூட, அன்பு கூட இல்லை, அந்த மற்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க மனசில் இருக்க விகாரங்களை, ஃபீலிங்ஸை, உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்தாலே போதும், லவ் தானாக வரும். இப்போது அந்த மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, புரிஞ்சுக்கிற தன்மை, அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நியூக்ளியர் ஃபேமிலியாக யார் பெரியவங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. அதவா அட்வைஸ் பண்ணினா கூட இப்போது இந்த பசங்கள்லாம் ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லை. நீங்கள் யாரும் என்னை அட்வைஸ் பண்ண வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நினப்பு. ஆனால் ஒன்றுமே தெரியல. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, அவசரப்பட்டு 1-2 குழந்தைங்களை பெற்றுக்க வேண்டியது, ஃபேமிலியை எப்படி கொண்டு போகணுன்னு தெரியல, குழந்தைங்களை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல. பசங்களும் இந்த அம்மா அப்பா போடுற சண்டையும் அதையும் இதையும் பார்த்து தான் வளருது. அந்த மாதிரி நிறைய 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 பிரச்சனைகள் தான் இந்த சமூகத்தில் இப்போது. ஓகேயா?
அதில் ஒரு அந்த பிரிவு, வெறுப்பு, கோபம், தாபம் அப்படியெல்லாம் வரும்போது கடைசியாக உச்சக்கட்டத்துக்கு போகும்போது அந்த பிரிவுனா அந்த வேறுபடுத்தல், அந்த கல்யாணங்கிற அந்த பந்தத்தை உடைச்செறியறது, அதுதான் விவாகரத்து. அப்போது ஷுட் ஐ கெட் அ டிவோர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். அதாவது நான் இந்த விவாகரத்துக்கு போகணுமா வேண்டாமா, அதாவது நம்ம பாக்கி எல்லா விஷயத்தையும் தள்ளி வச்சுடுவோம். ஏன்னா அதை பற்றியெல்லாம் பேசலை. ரெண்டாவது, இவர் ஒரு ஃபாரினர், அவரோட ஊரில் இருக்க சிச்சுவேஷன், அவரோட கிறிஸ்டியானிட்டியை வச்சு தான் இவர் எல்லாம் எழுதியிருக்காரு. நம்ம அதை மட்டும் என்னன்னு பார்ப்போம். நம்ம சமூகத்தில் இப்போ நடக்கிறது சரியா தப்பா, எது சரி எது தப்பு, அதெல்லாம் ஏகப்பட்ட பற்றிமன்றங்கள், ஏகப்பட்ட விவாதங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆளுங்க தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்தவங்கள பார்த்தும் ஒன்றும் படிச்சுக்கிறதில்ல, பாடங்கள் படிக்கிறதில்ல, திருப்பியும் அந்த தப்புகளையே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பொதுவாக சொல்லப்போனால் இப்போ என்னன்னா, நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், இல்லைன்னா பொண்ணுக்கும் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் நம்ம தலையிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ பேச்சு அடிபடுது. எனக்கு இதில் எல்லாம் எந்த உடன்பாடும் கிடையாது. இப்போ என்னோடய பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயாச்சு, என் பையனுக்கும் கல்யாணம் ஆயாச்சு. இப்போ தினமும் அவங்க வாழ்க்கையில் நம்ம தலையிட்டு, இன்னைக்கு காலையில் நீ என்ன சமைக்கிற, மத்தியானம் என்ன சமைக்கிற அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது அதெல்லாம் தேவையில்லை. ஒன்றா ஒரே வீட்டில் வாழ்ந்தாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லாமல் எப்போ பாரு ஃபோன் பண்ணி கேட்குறது, நீ இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்திரிச்ச, என்ன பண்ண, என்ன பேசின, அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்ததோடு சரி, அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் கூட பண்ணக்கூடாது. அவங்க எப்படியோ வாழ்ந்துக்கட்டும், எப்படியோ முட்டி மோதி வாழ்ந்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. ஏன்னா அவங்கள நம்ம பசங்க, நமக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸு அவங்களுக்கு இருக்கா. அப்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம சொந்த வாழ்க்கையில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவங்கள், மற்ற 4 வீட்டை பார்த்து கிடைக்கிற அனுபவங்கள், அதை வச்சு நல்லது கெட்டது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்குது. நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு கேட்க வேண்டிய கடமையும் இருக்குது. ஆனால் சொல்லி கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஒதுங்கிக்கலாம். அவங்க முடிவு எடுக்காதது, நம்ம கொடுக்குற அனுபவங்கள், அட்வைஸு, அறிவுரைகள், அதெல்லாம் சஜஷன்ஸ் எல்லாம் அவங்களா எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கட்டும், இல்லாட்டினா இல்லை. அவங்க தலைமையில் ஏறி உட்காந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வேணால் நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப அளவுக்கு மீறி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் ஓரளவுக்கு நமக்கு அட்வைஸு பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு பெரியவங்களோட அட்வைஸ் தேவையில்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் இப்போ இருக்காங்க. அதனாலேயே வர இந்த விவாகரத்தோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனஸ்தாபம், சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை, சின்ன விஷயம்லாம் வரும்போதே சரி அப்போ நம்ம பிரிஞ்சிடலாம், டைவர்ஸ் போயிடலாம், கோர்ட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற அதாவது எல்லாமே ஒரு ஈஸி வேயில் எடுத்துக்கிற மாதிரி தான் இப்போ சமூகம் போயிட்டுருக்கு. அது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம ஒரு கல்யாணத்தை வாழையடி வாழை அப்படிங்கிற மாதிரி போகுது. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சாங்க பெரியவங்க. ஆனால் இந்த காலத்தில் ஒரு வாழையடி வாழையும் வேண்டாமா, என் அடி எனக்கு, உன் அடி உனக்கு, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. அதுதான் இந்த மாதிரி விவாகரத்துக்கெல்லாம் காரணமாகுது. ஓகே, அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, விவாகரத்துங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனோட தீர்மானம். இந்த இடத்துல விவாகரத்துன்னு வரும்போது ஒரு தனி மனித, அதாவது இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்னா ஒரு ஆளை பற்றி சொல்லலை. அதாவது ஒரு கணவன் மனைவியை ஒன்றா பார்க்குறாங்க. கணவன் ஒரு வட்டத்தில் ஒரு பகுதி, ஒரு ஹாஃப் கணவன், இன்னொரு ஹாஃப் மனைவி. அப்போ 2 பேரும் ஒன்று சேரும்போது தான் அந்த பந்தம் உண்டாகுது. அப்படி உண்டாகும்போது அது ஒன்று, ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம். அதை தான் இண்டிவிஜுவல்ங்கிறாங்க. அப்போ அந்த
இப்போ டைவர்ஸுங்கிறது, விவாகரத்துங்கிறது இந்த 2 பேரோட மட்டும் உண்டான ஒரு ப்ராப்ளம். அதில் வெளியாளுங்கள்லாம் இன்வால்வ் ஆகிறாங்க, இல்லைங்கலை. ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் இவங்க ஒத்து போகணுமா, ஒன்றா வாழணுமா, இல்லை பாதியிலே பிரிஞ்சு போகணுமாங்கிற தீர்மானம் இவங்க 2 பேர் மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகே, அதுதான் அப்படி இண்டிவிஜுவல் ப்ராப்ளங்கிறாரு. 2வது இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு, டிவோர்ஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன். அதாவது எப்போ பாரு இந்த தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கெலாம் சண்டை போட்டுக்கிட்டு டைவர்ஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு இனிமேல் 3 மாதம் ஆச்சு, போதும் ஆகி போச்சு, எனக்கு இனிமேல் உன் கூட வாழ முடியாது அப்படின்னு 2 கூட்டத்தாரும் 2 பேருமே நினச்சி பிரியிற டெண்டன்சிங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டு வருது. ஆனால் அதுக்குண்டான சொல்யூஷன் கிடையாது, அதுக்குண்டான மருந்து அது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இப்போது அதில் என்ன சொல்கிறாரு, இப்போ இதில் அதுதான் இது மெயினாக அந்த இன்வால்வ் ஆகிருக்க அந்த கணவனும் மனைவியும் மட்டும் சேர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய காரியம். ஓகே, இதில் இப்போது நான் ஆம்பளைங்கள்லாம் தப்பு அப்படின்னு சொல்லவே மாட்டேன். எத்தனையோ ஆம்பளைங்க கல்யாணத்தினால கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி எல்லா லேடிஸும் கஷ்டப்படுறாங்க, அவங்களெல்லாம் நல்லவங்க, அவங்களெல்லாம் பாவம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எத்தனையோ அராஜகம் பண்ணுற பெண்களும் இருக்காங்க. ஆனாலும் பொதுவாக பார்க்கும்போது, இந்த நம்ம சமூகத்தில் பார்க்கும்போது பெண்களுக்கு இழைக்கப்படுற தீங்குங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே, அதுதான் என்னோட அபிப்பிராயம். இப்போது இதில் என்ன இப்போ இதில் ஒரு லேடி நம்ம டாக்டர் மர்ஃபியை போய் பார்த்துருக்காங்க. அவர் சரியான குடிகாரரு. அவர் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அவர் அடின்னு என்னை போட்டு அடிக்கிறாரு. எனக்கும் என் பசங்களுக்கு செலவுக்கு பைசா கொடுக்கறதில்ல, நான் என்ன தான் பண்ணுறது சார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. ஏதோ வழி கிடைக்கும்னு நினச்சி சொல்கிறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி அவ்வளோ கஷ்டம்னா உனக்கு வாழ்க்கையை முன்னோட்டு கொண்டு போக முடியலன்னா பேசாமல் அவரை விவாகரத்து பண்ணிவிடு அப்படிங்கும்போது இந்த அம்மாவுக்கு சம்மதம் இல்லை. ஐயோ சார், விவாகரத்தெல்லாம் பண்ணக்கூடாது சார், அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பெரிய தப்பு, பாவம். அந்த அம்மா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் அல்ல, அதுக்கு மேலே அந்த பொண்ணு நினச்சான்னா டெஃபினட்டாக அவங்களுக்கும் சம்பாதிக்க வேண்டிய வழிகள்லாம் தெரியும், சம்பாதிப்பாங்க. ஆனால் அதுக்கு மேலே அந்த கல்யாணம் பண்ணால் கடைசி வரைக்கும் அவனோட தான் வாழணும், டிவோர்ஸுங்கிறது ஒரு குத்தம் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொல்லி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு யாரையாவது இல்லாமோ அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த அம்மாவுக்கு அந்த விவாக மோசனம்ங்கிறத சிந்திச்சு பார்க்கக்கூட முடியல. அப்போ இவர் சொல்கிறாரு, நீ சரி சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நம்ம பாதிரியார் ஒரு ப்ரீஸ்ட்டு உங்கள்கிட்ட எல்லாம் பேசி 2 மணி நேரம் கல்யாணத்தை பற்றி அதோட நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சார். கடைசியில் என்ன அவர் சொன்னார், இந்த சபையில் இத்தனை பேர் முன்னாடி இந்த அம்மா உங்களுக்கு மனைவியாகவும் நீங்கள் இந்த அம்மாவுக்கு கணவனாகவும் வாழ போகிறீங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறார். ஓகே, கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார். அந்த மாதிரி சொன்னதுனால மட்டும் கடைசி வரைக்கும் நீ இந்த மாதிரி அடி வாங்கி சாக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஆனால் அந்த அம்மாவுக்கு அதில் எந்த உடன்பாடும் இல்லை. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அடுத்த கட்டமாக நீ ஒன்று பண்ணு, உன்னோட ஆழ் மனசுக்கிட்ட பேசிப்பார், உன் ஆழ் மனசுக்கிட்ட சொல்லு, இதுக்கு ஒரு விட கிடைக்கணும், இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். அதாவது நான் இந்த ஆளை விட்டுட்டு விவாகரத்து வாங்கலாமா, வாங்கிட்டு வாழலாமா அப்படின்னு உனக்கு டிசைட் பண்ண முடியாத நிலைமையில் நீ என்ன பண்ணலாம், தாராளமாக உன்னோட ஆழ் மனசை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு அட்வைஸ் சொல்கிறார். ஓகே, அதே மாதிரி ட்ரிஃப்டிங் இன்டு டைவர்ஸ் பிகின்ஸ் இன் த மைண்ட். ட்ரிஃப்டிங் இன்டு டைவர்ஸ்னால், ட்ரிஃப்ட்னா அதாவது ஒரு ஆற்றுல ஒரு கம்பு, ஒரு பெரிய மரம்,
ஒரு பீஸ் துண்டு லாகு கிடக்கு. அது இப்படியே ட்ரிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த தண்ணி போகிற போக்கில் காற்று அடிக்கிற வழியில் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பற்றி சொல்கிறாரு. அந்த ஹஸ்பண்டுக்கு, அந்த கணவனுக்கு எப்போவுமே ஒய்ஃப் மேலே ஒரு சந்தேகம். அம்மா என்ன டிசீஸ், என்ன நோய் வந்தால் கூட அதுக்கு மருந்து இருக்குது. ஆனால் இந்த சந்தேகங்கிற நோய்க்கு மருந்தே கிடையாது. இந்த ஆளுக்கு எப்போ பாரு மனைவி மேலே சந்தேகம்னா என்னென்னா ஒரு பயம்னா இவ என்னை விட்டுட்டு போயிடுவா அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கலாம். சில சமயம் அவங்க அம்மா அப்பாவுக்கு இடையில நடந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்க குடும்பத்திலே 2-3 இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த ஆளுக்கே போன ஜென்மத்தில் அப்படி நடந்திருக்கலாம். அந்த பதிவுகள், அந்த நினைவுகள் அவரை போட்டு வாட்டி எடுக்கலாம். என்னமோலாம் காரணங்கள் இருக்குது. நம்ம தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, இதுக்குண்டான காரணங்களெல்லாம் அலசி ஆராய வேண்டிய இடமில்லை இது. நம்ம ஜோசப் மர்ஃபி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜோசப் மர்ஃபிக்கு எது எடுத்தாலும் என்ன வரும்? உங்கள் ஆழ் மனசை கேளுங்க. அப்போ நம்ம இங்கே இந்த வீடியோவெல்லாம் நான் எதுக்கு போடுறேன்னா, இது ஒரு புதிய கோணம். இப்போ ஒரு பொண்ணுக்கு வீட்டில் கணவனால் சண்டை, அவங்க மாமியார் மதிக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப குத்தம் சொல்கிறாங்க, சண்டை போடுறாங்க, நாத்தனார் சரியில்லை. அப்படிங்கும்போது நம்ம அந்த பொண்ணு உடனே என்ன பண்ணும்? அம்மாட்ட போய் சொல்லும், இல்லைன்னா பக்கத்து வீட்டில் 4 பேர்கிட்ட போய் சொல்லும். பக்கத்தில் உள்ள 4 பேர் நம்மள்கிட்ட கேட்குற மாதிரி கேட்டுட்டு நம்மளை பற்றி காரி துப்புவாங்க. அதுதான் நடக்குது. இதில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, ஆஃபீஸில் வேலை செஞ்சால் ஆஃபீஸில் வேலைக்கார பொண்ணுங்கிட்ட இதெல்லாம் தான் சொல்லிகிட்டே நடப்பாங்க. இதனால எல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறது டாக்டர் மர்ஃபியோட ஒப்பீனியன், கருத்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, த கிரேட் மிஸ்டேக் அப்படின்னு 4 பேராகிராஃப் எழுதியிருக்கார். அந்த 4 பேராகிராஃபில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உங்களோட கல்யாணத்தில் இருக்கிற குறைகளையும் நிறைகளையும் வெளியே போய் பேசவே கூடாது அப்படிங்கிறார். இதுதான் கிரேட் மிஸ்டேக்குங்கிறார். இதில் இந்த அட்வைஸ் நிறைய கொடுக்க வேண்டியது பெண்களுக்கு தான். நான் பார்த்த வரைக்கும் இந்த லேடிஸ் தான் சதா சர்வகாலமும் அவங்க வீட்டில் நடக்கிறது, மாமியாரை பற்றி, நாத்தனாரை பற்றி, மச்சனனை பற்றி, கணவனை பற்றி குத்தம் சொல்கிறது, பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில், அவங்க பிறந்த வீட்டில், மாமியார் வீட்டில் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட, ரோடு மொத்தம் சொல்லிக்கிட்டே நடக்க வேண்டியது. ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் இதை பற்றி பேசி 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 அது பெரிய ஒரு மிஸ்டேக். சரி, பேசாமல் என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கிட்டையும் நம்ம கதையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட லைஃப்பில் யார் நமக்கு ஆத்மார்த்தமாக அறிவுரை சொல்ல முடியுமோ அவங்கள்ட்ட போகணும். அது கூட வேண்டாம். இவர் என்ன சொல்கிறார்? நேராக கோ டு எ கவுன்சிலர். இந்த கவுன்சிலிங் செய்யறதுக்கு, அறிவுரை கொடுக்கறதுக்காக இருப்பாங்க இல்லையா, மேரேஜ் கவுன்சிலர்ஸ்னு. அவங்கெல்லாம் படித்து பட்டம் வாங்கி அந்த இதில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்போ அவங்கள்ட்ட தான் நீங்கள் நேரடியாக போய் உங்கள் கதையை சொல்லணும். உங்கள் கஷ்டம், உங்கள் வீட்டில் நடக்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட மட்டும்தான் அவங்கள்ட்ட போய் மறைக்க வைக்கக்கூடாது. அவங்கள்ட்ட ஓப்பனாக பேசணும். அவங்க நடுநிலைமையில் இருந்து ஒரு முடிவு சொல்லுவாங்க. இப்போ இந்த பொண்ணு போய், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஊரெல்லாம் சுற்றி சுற்றி சொல்லி வர்றது லேடிஸ் தான். அது எனக்கு நல்லா தெரியும். ஜென்ஸை என்னை பொறுத்த வரைக்கும், நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும், ஜென்ஸ் அப்படி வெளியே வாய் விட்டு அவங்களோட வீட்டு கதைகளை ரொம்ப பேச மாட்டாங்க. அப்படிங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம். இப்போ இருக்க ஜென்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னோடய வயசில் பார்க்கும்போது அவங்க மொத்தமாக கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, மனசுக்குள்ளே போட்டு புழுங்குவாங்க. அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறது, அப்பாட்ட போய் சொல்கிறது, தம்பி அண்ணன் தங்கைகிட்ட எல்லாம் சொல்கிறது, ஆஃபீஸில் போய் இதே பற்றியே பேசுகிறது, அப்படியெல்லாம் அவங்க பண்ணுறது கம்மி. இது ஜாஸ்தி பண்ணுறது லேடிஸ்.
அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அப்போது அந்த மாதிரி பெரிய அந்த ஒரு தப்பை மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போது இந்த ட்ரிஃப்டிங், அதாவது அந்த ஆளுக்கு வந்து சந்தேகம்னு சொன்னார் இல்லையா, இவ நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கிற பயம், சந்தேகம் மட்டும் இல்லை அப்போது உள்ளுக்குள்ளே அவருக்குள்ளே ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இவளுக்கு ஏற்ற கணவன் நான் இல்லை, இல்லைன்னா இவள் நிறையா படிச்சிருக்கா நான் படிக்கலை, இல்லைன்னா இவள் நிறையா சம்பாதிக்கிறா நான் சம்பாதிக்கலை, நான் அவளை மாதிரி அழகாக இல்லை, ஸ்மார்ட்டாக இல்லை, அதனால் இவள் நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோங்கிற பயம். கடைசியில் பயந்து அதாவது சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் கூட நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், விவாகரத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற பேச்சே அடிக்கடி அந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. அந்த தாட்டு மனசுக்குள்ளே ஏறவே கூடாது. டைவர்ஸ் பிகின்ஸ் இன் த மைண்ட். அது மனசுக்குள்ளே அந்த டைவர்ஸுங்கிற வார்த்தையே வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அது மட்டும் இல்லை, இந்த மென்டல் ஆட்டிடியூட், அந்த ஒரு கல்யாணம்னா அது காலங்காலமாக வளர்கிற ஒரு இது, வாழையாக வர்ற ஒரு விவகாரம், அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற நினைப்பு வேணும். அது இல்லாமல் இவளுக்கு நான் சரியில்லை, என்னை விட்டுட்டு போயிடுவான்னு இந்த ஆளுக்கு அந்த மாதிரி பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. கடைசியில் ஒய்ஃப் அது மாதிரியே அந்த ஆளை விட்டுட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபியர், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, அட்ஜஸ்ட் பண்ணாத ஒரு நிலைமை, அந்த என்னை விட்டுட்டு போயிடுவாளோங்கிற இன்செக்யூர்டு ஃபீலிங், அது ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் மனசுக்குள்ளே அந்த விவாகரத்தை பற்றி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அப்புறம் அவங்களோட ஆழ் மனசு கடன்னு அதுக்குண்டான ஏற்பாடுகளை தான் செய்யும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசாமல் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். நேற்றுக்கே நான் சொல்லிட்டேன், முந்தின வீடியோலே சொல்லிட்டேன், யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. அப்போது இப்போ சிலவங்க சொல்கிறாங்க, என் ஒய்ஃபு சரியான பிடுங்கல், எப்போ பாரு ஏதாவது தொணன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா, என்னை அங்கே கூட்டிகிட்டு போ, அந்த புடவை வாங்கிட்டா, இதை பண்ணிப்பா, அதை அதெல்லாம் சொல்கிறதுக்கு உள்ள அவங்க மனசுக்குள்ளே என்னவோ ஒரு தேவை இருக்குது. அது உடம்பு ரீதியாக இருக்க தேவையாக இருக்கலாம், அன்சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங்ஸாக இருக்கலாம், அதாவது நிறைவேறாத ஆசைகள், அது உடம்பு ரீதியாக இருக்கலாம், மனசில் இருக்கலாம். அதாவது கணவன் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு வேணுங்கிற அன்பை கொடுக்க மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை வந்து வேறு விதத்தில் தான் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகே, அது வந்து நாகிங் ஒய், சும்மா அது இந்த சரியான பிடுங்கல் பேர் வழி என் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு பட்டம் கட்டாமல் அவங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு உண்மையிலே என்ன வேணுங்கிறத 2 பேரும் உட்கார்ந்து பேசி தீர்க்கணும். அதுக்கு 10 பேரை பஞ்சாயத்துக்கு கூப்பிடக்கூடாது. ஏன்னா ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள ஒரு பந்தம்ங்கிறது அது மற்றவங்களால் விமர்சிக்கப்படக்கூடாத ஒரு விஷயம். அது எதுக்கு நம்மளே போய் 4 பேர்த்திட்ட சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறதையும் திருப்பி வாங்கிக்கிட்டு என்னத்துக்கு வேணாம்? அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே உட்காந்து பேசி தீர்க்கணும். உனக்கு என்ன வேணும்? நீங்கள் தான் வரும்போது ஒரு முழம் மல்லிகைப்பூ கூட வாங்க மாட்டேங்கிறீங்க, என்னை சினிமாவுக்கே கூட்டிகிட்டு போக மாட்டேங்க. இந்த மாதிரி இந்த லேடிஸ்க்கெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் தான் ஜாஸ்தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்பு. அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா அதுவே அவங்களுக்கு போகிறோம். அது கூட செய்யாமல் வரும்போது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி வேறு விதமாக அவங்க அதை எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும், ஒரு கணவன் அதை புரிஞ்சிக்க தெரியணும். அதே மாதிரி ப்ரூடிங் ஹஸ்பண்ட்னா ரொம்ப பேச மாட்டார், உம்முன்னு இருக்கார், சிடுச்சிடுன்னு விழுறாரு, எதாவது கேட்டால் கூட சிடுச்சிடுன்னு விழுறாரு. ஏன் அப்படி விழுறாரு? அவருக்கு உள்ள என்னமோ குறை இருக்குது. உங்களை சம்மந்தித்த வரைக்கும், மனைவியை சம்மந்தித்த வரைக்கும் அவருக்கு ஏதோ குறை இருக்குது, அதனால தான். ஆனால் அவங்க வந்து வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ அது என்னன்னு 2 பேருமா உட்காந்து பேசி அது சரி பண்ணணும். அதை விட்டுட்டு அதே மாதிரி சிலவங்க அதிகாரம் பண்ணுவாங்க. நம்ம பொதுவாக கேட்போம் இல்லையா, உங்கள் வீடு எப்படி, சிதம்பரமா மதுரையா அப்படின்னு. சிதம்பரம்னா அங்கே ஆணோட ஆதிக்கம் ஜாஸ்தி, கணவனோட ஆதிக்கம்.
மதுரைன்னா பெண்ணோட ஆதிக்கம் ஜாஸ்தி. இதெல்லாம் எல்லா வீடுகள்லையும் இருக்குது. ஓகே, அப்போது இருக்கிறது சரியா தப்பான்னு நான் சொல்லலை. எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணி பர்ஃபெக்டாக குடும்பம் நடத்துங்கிறதும் நடக்காத காரியம். அப்போது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரே டுகெதர் அண்ட் ஸ்டே டுகெதர். அவர் அதை ஒரு வழியாக சொல்கிறார். இந்த ப்ரே டுகெதர் ஸ்டே டுகெதருங்கிறதுக்கு அர்த்தம், இந்த கிறிஸ்டியன் ஃபேமிலிஸில் இது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. நைட்டு எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. சிலவங்க வீட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருமா உட்காந்து கூடி ஹாலில் ஒரு இடத்துல உட்காந்து பைபிளெல்லாம் வாசித்து அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணினதுக்கப்புறம் தான் தூங்க போவாங்க. அதுவும் அந்த காலத்துலலாம் அதெல்லாம் ரொம்ப காமனாக நடந்திருக்கு. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, 3 ட்ரிக்கு சொல்கிறார். ஒன்று, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்ததுன்னா அபிப்பிராய வித்தியாசங்கள் வராமல் இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த மாதிரி அபிப்பிராய வித்தியாசங்கள் வரும்போது, ஒரு நாளைக்கு ஏதோ சண்டை வந்துச்சுன்னா காலையில் சண்டை போட்டோம்னா சாயங்காலத்துக்குள்ளே அது சரி ஆகிடணும். அன்றைக்கி தூங்க போகிறதுக்கு முன்னே அந்த சண்டையை காரணத்தை கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணிட்டு தான் தூங்கணும் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, காலையில் சாப்பிடும்போது, மத்தியானம் சாப்பிடும்போது, நைட்டு டின்னர் சமயத்தில் இந்த மாதிரி சர்ச்சைகள் எதுவுமே செய்யக்கூடாது. கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள சர்ச்சைகள் எதையுமே செய்யக்கூடாது. அதை விட கிராட்டிடியூடோடு நம்ம இருக்கணும். அதாவது கடவுள் இந்த உணவை கொடுத்தாரு, நன்றி. இந்த வேண்டாத டிஸ்கஷன் எதுவுமே டைனிங் டேபிளில் கூடாது. 3வது ஸ்டெப், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வித்தியாசத்தை வேறுபாட்டை பப்ளிக்காக ஏன் டைனிங் டேபிளில் வச்சு அலசி ஆராயணும்? டோன்ட் வாஷ் டர்ட்டி லினன் இன் பப்ளிக் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த அழுக்கு துணியெல்லாம் நீ பப்ளிக்காக ஏன் துவைக்கிற? இது அப்போ கணவன் மனைவிக்குள்ள உண்டான ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை அவங்க தனியாக உட்காந்து பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. 3வது ஸ்டெப்பு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ரே டுகெதர் அண்ட் ஸ்டே டுகெதர். ஏன்னா இந்த கிறிஸ்டியன் ஃபேமிலிஸில் தான் இந்த ஹேபிட் இருக்குது. அதனால் அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த ஹேபிட் இருக்கிறதுனால அவர் அதை ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறார். அதாவது இன்றைக்கி கணவன் ப்ரேயர் பண்ணான்னா அடுத்த நாள் மனைவி படிக்கணும். அதாவது பைபிளை கொண்டு அவங்க இதில் கொஞ்சம் படிச்சுட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்களா இருக்கும். அப்போ இன்றைக்கி கணவன் ப்ரேயர் நடத்தினான்னா அடுத்த நாள் மனைவி, அடுத்த நாள் பிள்ளைங்க, அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகும்போது பல விதத்தில் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் வர்ற வித்தியாசங்களை எல்லாம் நம்ம எடுத்து எறியலாம். அதுவே நம்மளை ஒத்துமையாக கொண்டு போகிறதுக்கு ஒரு வழி காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அது ஃபாரின் கண்ட்ரீஸில் அது நடக்குது. அதனால் அதை ஒரு சஜஷனாக வைக்கிறார். இப்போது இந்த வீடியோவிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்? அதாவது இந்த முந்தின வீடியோவிலே இந்த வீடியோவிலே, அதாவது 14வது அத்தியாயத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 2 பாயிண்ட். டாக்டர் ஜோசப் மர்ஃபினா அவர் ஆழ்மனசை பற்றி தான் பேசுவார். இந்த ஆழ்மனசுக்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணி எப்படி இந்த ப்ராப்ளம் எல்லாம் தீர்த்துக்கலான்னு நம்ம ஊரில் யாரும் பேசுகிறதில்ல. அப்போ எனக்கு அதை ஹைலைட் பண்ணணுன்னு தான் இங்கே இதை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். 2 விஷயம். ஒன்று, கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும், எந்த மாதிரி வாழ்க்கை துணை வேணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு லிஸ்ட்டு போட்டு இந்தந்த குணங்கள்லாம் வேணும். ஏன்னா அதிலே நமக்கு ஒவ்வொருத்தவங்க மனசு வித்தியாசப்படுது. அதெல்லாம் நேற்றுக்கு பார்த்துட்டோம். ஸோ எந்த மாதிரி வாழ்க்கை துணை வேணும், எந்த மாதிரி கணவன் வேணும், எந்த மாதிரி மனைவி வேணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட், எந்த குணங்கள் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை கல்யாணத்துக்கு முன்னாடினா உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணவனையோ மனைவியோ உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது, இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா மற்றவங்கள்ட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதை விட இந்த விவாகரத்துக்கு நான் போகலாமா, அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஆழ் மனசுக்கிட்ட கேட்டு பாருங்கள்.
ஏன்னா உங்கள் ஆழ் மனசுக்கு எல்லாம் தெரியும். ஆல் வைஸ், யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ஆல் வைஸ். அதனால் அதுக்கு எல்லாம் தெரியும். அதனால் அதுக்கிட்ட கேளுங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டிசிஷனை எடுங்க, ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் பேசி தீர்மானம் எடுங்க. அப்படிங்கிறது தான் இதில் நான் புரிஞ்சுக்கிட்ட சாராம்சம். இது ஒரு புதிய கோணத்தில் இருக்குது, அதனால தான் இதை ஹைலைட் பண்ணுறேன். அவங்கவுங்க நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஆழ் மனசை அப்ரோச் பண்ணி பார்த்து அதுக்கு ஒரு விடை கிடைக்கும்னா அதாக இருக்கும் இருக்கிறதுலே நல்ல ஒரு ஆன்சர், விடை. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நற்பவி, நற்பவி, நற்பவி.